நீ கொண்டது உயிரினா வம்சம் பாசம் பரம்பரை பாரம்பரியம்டா. ஸோ சூப்ஸ் ஒரு வழியாக பல பேரோட ஃபேவரட்டான, ஏன் சில பேருக்கு வந்து முதல் ஆரம்பித்த சீரீஸாக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு எப்பிக்கான கிரேட் சீரீஸ் த ஸ்குவிட் கேமோட சீசன் 3 ஃபைனல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட அவனுக்கு என்னென்ன பண்ணியிருக்கானுங்க, ப்ளஸ் வந்து அந்த சீரீஸோட எண்டிங்கை டிஸ்கஸ் பண்ணி இதில் வந்து ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சீசன் 2 முடிஞ்சிச்சோ அங்கேருந்து டேரெக்டாக அப்படியே ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சீசன் 3ன்னு எடுத்துக்கிறத விட இது சீசன் 2ஓட பார்ட் 2 அப்படி மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து கதை ஆரம்பித்து இது போய் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் அந்த மொத்த சீரீஸோட கதையை. டெக்னிக்கலி ஒரு ஹெவியான சீரீஸு. ஸ்குவிட் கேம்னாலே அந்த ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும், அதே குவாலிட்டி வந்து இந்த சீரீஸ்லேயுமே இருக்குது, இந்த சீசன் 3லேயுமே. அண்ட் இந்த படத்தில் உள்ள ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, சீரியஸாக வந்து கொளுத்திருக்காங்க. வந்து இது பேசிக்காக சீசன் 2ல் உள்ள அதே கேரக்டர்ஸ் தான் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இதில் உள்ள எமோஷன்ஸை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிளேயர் 100 வருவாங்க, அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல் இருக்கும். பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வர நம்பி யார முறைக்கிறா? மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவன் எப்படா சாவான், அவன் எப்படா கொல்லுவீங்க, அவன் அப்படியே கையில் பிடிச்சி நெருக்கணும் போல இருக்கும். அந்த கேரக்டர் வந்து சாகும்போது அவ்வளோ எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அது அப்படியே எல்லாருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அவன் சாகும்போது. ஸோ அந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு அது மேலே ஹேட்ரடை வந்து டெலிவர் பண்ண விதம் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. கடைசியாக வர ஒரு 6 பேர் மேலே வந்து எரிச்சலாகவே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஆக்டிங்ஸ் பயங்கரமாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த எமோஷ்னல் சொல்லவே தேவையில்லை. ஸ்குவிட் கேமில் வந்து ஒவ்வொருத்தன் சாகும்போது உங்களுக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வராமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இதில் நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லோரும் இறந்து போகும்போது உங்களுக்கு ஒரு வரும்பாங்க உள்ளேருந்து ஒரு ஆத்திரம், டே என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரியான நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மூமெண்ட்ஸு. ஸோ அதெல்லாமே வந்து உங்களை கண்டிப்பாக அழுக வச்சு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போக வச்சிரும். என்னையே 2 நாளாக வந்து எனக்கு வந்து இந்த ட்ராமடைஸ்லேருந்து வெளில வர முடியலங்க, அந்தளவுக்கு ட்ராமடைஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த சீரீஸில். மியூசிக் சொல்லவே வேணாம், அது வேறு லெவலில் இருக்கும். ப்ளஸ் இந்த சீரீஸில் இருந்தால் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 கேமுங்க வந்ததே ஒரு 3 கேம் தான் தரமாக இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேம் எதுனா வந்து அந்த ஹைட் அண்ட் சீக் கேம் தாங்க. உண்மையாகவே வந்து ஒரு பதட்டத்தை நம்ம மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா பக்கமும் சந்தாக இருக்கும், எவன் எங்கேருந்து வந்து குத்துவான், எப்படி எவன் கொல்லுவானே தெரியாது, உண்மையாகவே ஒரு பயத்தோடு இருக்கும். சீரியஸாக நான்லாம் உள்ளே போயிருந்தேன்னா முதல் ரவுண்டு எடுத்து காலை வைக்கிற மாதிரி எனக்கு குத்திடுவானுங்க அப்படிங்கிறத நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அண்ட் 2வது கேம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். அது விளையாடும் போது அந்த அவங்க கேமரா மூமெண்ட்லாம் வேறு வச்சுருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபி வேறு பண்ணியிருப்பாங்க. நம்மளே ஏதோ அதில் ஆடிட்டு தலை வலிக்கிற அளவுக்கு அது பண்ணிடுச்சு அந்த 2வது கேமில். 3வது கேம் வந்து சொல்லவே வேணாம், ஃபைனல் கேமு, அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலுமே எனக்கு வந்து ஸ்குவிட் கேம் 1 or 2 அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சானா இல்லை அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து 6 எபிசோட்ஸ் இருக்குது. 6 எபிசோட்ஸில் வந்து ஒரு 4 எபிசோட், ஃபஸ்ட்டு 2 எபிசோட்லேயே வந்து நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து நாம் நடக்கிறது தான். ஆனால் ஒரு விஷயத்த வந்து அவங்க கேரி பண்ணவே இல்லை. அது என்னன்னா வந்து இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு 2 கேரக்டர் கொள்கிறாங்க, அந்த கேரக்டர் வந்து நம்ம இப்போ கொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நல்ல கேரக்டரை நெகட்டிவ் ஷேடில் காட்டுறாங்க. அந்த பிளேயர் ஒருத்தன் இருப்பான்ல மெரேன், அவன் வந்து இந்த சீசன் 2ல் கூட புல்லட்ஸ் எடுத்துகிட்டு வர மாட்டான்ல. ஸோ அந்த கேரக்டர் வந்து பயத்தினால தான் புல்லட்ஸ் எடுத்து வந்து கொடுக்காமல் இருக்கும். ஸோ வந்து அதை பயந்துட்டான், சீரியஸாக பயந்துட்டான், அவன் மெரேனே கிடையாது, அவன் போய் சொல்லிட்டான். ஸோ வந்து அதனால தான் அவங்க இறந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து நம்ம ஹீரோவுக்கு இருக்கும் மேலே. ஸோ அவன் வந்து நினச்சிருந்தான்னா அவர்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் அதை பண்ணிட்டேன், எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா எக்ஸாக்டாக நம்ம ஹீரோ மன்னிச்சிருவார். ஏன்னா அவர் ஹியூமானிட்டி நம்புறவர். ஸோ மக்களை காப்பாற்றினா வந்திருக்காரு, கண்டிப்பாக மன்னிச்சிருப்பார். ஆனால் அவன் என்னென்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இவர்கிட்ட போய் ஏறிட்டு வரான், என்னடா நான் பார்த்து முறைச்சிட்டே இருக்கேன், நான் காரணம் வச்சேன், நீ தானே காரணம் அப்படின்னு அவட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ வந்து ஒரு அந்த சீசன் 2 ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் சூப்பராக பில்ட் பண்ண வந்தாங்க. அந்த கேரக்டர் மேலே வந்து அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டரை. பட் டக்குன்னு வந்து ஒரு சீனில் வந்து அதை அப்படியே மாற்றி நான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி காட்டி அவனை சீக்கிரம் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப அபத்தமாக தெரிஞ்சிச்சு.
இதே மாதிரி அந்த கில் கவுண்ட் வந்து சீரிஸ் முடிய போது அதுக்குள்ளே எல்லாரும் கொல்லணும் அப்படிங்கிறது வேக வேகமாக கொண்ட மாதிரி இருந்தது. சீசன் 1லலாம் பொறுமையாக ஒவ்வொருத்தரும் சாவ அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணிட்டே இருக்கும். இதுலேயும் எமோஷன்ஸ் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொள்ளுமா? ஒரே கேமில் ஒரு 2 பேரை கொட்டுருவாங்க நம்ம பிடிச்ச கேரக்டர், அதே மாதிரி அடுத்த கேம் 2 பேரை போட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா வந்து சீரிஸ் முடிய போது அதுக்குள்ளே கில் கவுண்ட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்குவிட் கேமோட ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு வருவோம். ஒரு ட்ராஜடியான கிளைமேக்ஸ். இது ஸ்பாய்லர்லாம் கிடையாதுங்க, ஏன்னா ஆக்சுவலி சீரிஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க ஏற்கனவே. நான் வந்து முதல் நாள் அந்த சீரிஸை பார்த்தேன். நான் பார்க்க கொஞ்சத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்குள்ளே போனேன், என்ன ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. ஸோ வந்து சீரிஸுங்கிறது வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த எண்டிங் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிளேயர் 456 வந்து இறந்துருவார். ஸோ வந்து அது வந்து ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு எண்டிங் தான். அவர் இறந்தது எல்லாமே வந்து ஒரு நியாயமான இது தான். ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கும். அவர் இறக்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருக்கும், எல்லாமே ஓகே தான். பட் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு மோட்டிவ் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கா, சீசன் 1 அவன் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவன் பொண்ணை பார்க்க போவான். பட் மறுபடியும் சீசன் 2க்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த கேமை நிறுத்தணும், அந்த மக்கள் யாரையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஹீரோவோட மோட்டிவ் வந்து இந்த சீரீஸில் வந்து நிறைவேறவே இல்லைங்க. ஹீரோ எதுக்கு செத்தான் அப்படிங்கிறதே வந்து புரியல. புரியலங்கிறத விட அவர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற செத்துட்டார், ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு லைஃபை. பட் ஆனால் அவர் மோட்டிவ் என்ன ஆச்சு? இவர் இப்போ அவர் லைஃப்பை கொடுத்துட்டாரு, அதனால் அந்த கேம் நின்றுச்சா? இல்லை, அதுவும் நடக்கலை. ப்ளஸ் வந்து அவர் நினச்ச மாதிரி மக்களை காப்பாற்றினாரா? அவர் யாரையும் காப்பாற்றலை, எல்லாம் செத்துட்டாங்க. அந்த குழந்தைய மட்டும் தான் காப்பாற்றினாரு. ஸோ வந்து ஹியூமானிட்டி அப்படிங்கிறத வந்து அந்த விஐபிஸ்க்கு புரிய வச்சதெல்லாம் ஓகே தாங்க, ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கேமை பார்த்த ஏதாவது ஒரு விஐபி செத்தானா? அதுவும் இல்லை. லிட்ரலி அவனுங்க ஒரு மிருகங்க. அவனுங்க அந்த விஐபிஸ்லாம் வந்து சீரியஸாக அது பிறந்த குழந்தைய வச்சு அந்த கேமை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அவனுங்க அதில் இம்ப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸு அவனுங்க செத்துருந்தானுங்கன்னா உண்மையாகவே இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். அவங்க யாருமே சாவலை. ஸோ நம்ம ஹீரோ அவனை பார்த்து நாங்கள் வந்து பந்தய குதிரைங்க இல்லை, நாங்கள் வந்து மனுஷங்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிட்டாரு. ஆனால் அவன் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. அவனுக்கு என்ன இப்போ இதை நிறுத்த போகிறான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து இவ்வளோ ஹேட்டடாக பரப்பி அவன் வந்து கடைசியில் நம்ம ஹீரோ தோத்துட்டான், அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ராஜடி எண்டிங் கொடுக்குறதுலாம் தப்பே இல்லைங்க, அது கொடுக்குறாங்க. நிறைய படங்கள் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அதனால் அந்த படம் நல்லா இல்லை அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் கரெக்டு தான், அவங்க கொடுத்த விதம், நம்ம வந்து அதை ஹாப்பி எண்டிங்காக கூட நினச்ச விதம்லாம் கரெக்டு தான். பட் என்ன இருந்தாலும் அந்த விஐபிஸில் யாராவது ஒருத்தனாக கொண்டு இருக்கலாம், அவங்களாம் சேஃபாக தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப சீரியஸாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப. அண்ட் ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் வருமே, தயவு செஞ்சு அந்த கேரக்டரை வந்து அப்போயே எடுத்துருக்கணும். அது ஃப்ரெண்ட் மேனோட தம்பியாக வர கேரக்டரு சீரீஸ் கடைசி வரைக்கும் அவன் தேடிகிட்டே இருப்பான். தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிருவான். எப்போனா எங்கே கடைசியாக சீரிஸ் முடிய போகிற ஃபைனல் எபிசோட 20 நிமிஷத்தில் கண்டுபிடிப்பான். உள்ளே போவான், அதுக்குள்ளே அவனுக்கு பாம்லாம் வச்சு வெடிக்க பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் அப்படியே மாதிரி இறங்கி வெளில வந்துடுவான். ஸோ வந்து கடைசியில் வந்து அவனும் அதில் வெத்து விட்டான். வேஸ்ட், தயவுசெய்து அவன் இருந்திருக்கலாம் அதில். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. ஸோ ஹீரோ நினச்ச எந்த விஷயமும் நடக்கல. அந்த மோட்டிவே வந்து அழிஞ்சு போச்சு. நீங்கள் ஸ்குவிட் கேம் 2 எடுக்காமல் இருந்திருக்கலாம், பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அவன் மட்டும் காசு எடுத்துட்டு அவன் ஊருக்கு போயிருந்தாங்கன்னா அடுத்து வந்து நடந்திருக்கும், அடுத்து யாராவது ஜெயிச்சு போயிருப்பாங்க. ஸோ வந்து ஹீரோ மோட்டிவ் என்ன? இந்த கேமை வந்து வெளிப்படையாக கொண்டு வரணும், பப்ளிக் கொண்டு வந்து இந்த மாதிரி மக்கள் சாவறதை நிறுத்தணும்னு நினச்சான். பட் இதுக்கப்புறம் அவன் தான் செத்தான். ஆக்சுவலி வந்து இன்னும் சொன்னாங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்குவிட் கேம் வந்து அந்த ஜிஹான் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட இதுதான் ஒரு ஆர்க் மட்டும்தான். ஸோ இது வந்து ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க தான். பட் ஒரு சீசன் ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு பில்ட் கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிருக்கணும். கிளிஃப் ஹேங்கில் முடிச்சதெல்லாம் நியாயம் தாங்க. நீங்கள் வந்து கொரியாலேருந்து இப்போ அமெரிக்கா போயிட்டீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் மக்கள் சாவறது நினைச்சா இல்லைன்னா அது கிடையாது. சீரிஸோட ஃபினாலே எபிசோடில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்லாக்கா வந்து டக்ஜி விளையாண்டு அமெரிக்காவில் உள்ள ஏழைங்கள்லாம் பிடிச்சிட்டு போய் இந்த கேமை மறுபடியும் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து அவ்வளோதான், நீங்கள் அவன் சத்தான் எனக்கு என்ன, மறுபடியும் கேம் ஆரம்பிச்சிச்சு, அடுத்தடுத்த சீரிஸ் வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி இதை முடிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு இன்னொரு ஒரு ஸ்குவிட் கேம் சீரிஸ் வரப்போகுது. சீசன் 4 வரும். அது யூஎஸ்ஏல உள்ள அந்த இதில் வரும். மேபி நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்ம நினச்ச ஆக்டர்ஸ்லாம். ஸோ வந்து நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இது கொஞ்சம் நல்ல ஸ்குவிட் கேம் வந்து சேச்சுரேட் பண்ணிவிடும், அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்து இது அதோட முடிச்சிருந்தாங்கன்னா இது இன்றைக்கி வந்து ஒரு பேசப்படிய ஒரு எப்பிக்கான ஒரு சீரிஸாக இருந்திருக்கும். இதில் இன்னும் சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து சேச்சுரேட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீரிஸ் தான். எல்லாருமே பார்க்கலாம். இதில் எமோஷன்ஸு, ஆக்ஷன்ஸு, ப்ளஸ் வந்து லவ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு ட்ராஜடிக்கான ஒரு எண்டிங் கொடுத்த ஒரு சீரிஸ் தான். ஸோ நிறைய பேர் ட்ராமடைஸ் ஆக வாய்ப்பும் இருக்குது. இப்படிலாம் இருந்தாலுமே இந்த ஸ்குவிட் கேம் வந்து பார்க்க வேண்டியது தான். இதில் வந்து அவங்க சொல்ல வந்த மோட்டிவ் எல்லாமே கரெக்டாக, எல்லாமே நல்லாயிருக்கும்.
ஸோ டைம் வந்து அந்த சீரிஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே சூப்ஸ், உங்களை இன்னொரு தனமான வேலை சந்திக்கிறேன். அதை வைக்கும் ஸ்டெடி நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.